இந்த சந்தேகமும் பயமும் கிட்டத்தட்ட நீங்கள் கார் ஓட்டும்போது ஹேண்ட் பிரேக்கை போட்டு ரிவர்ஸ் கியரும் சேர்த்து எங்கேஜ் பண்ணுற மாதிரி காரு கண்டிப்பாக முன்னாடி போக முடியாது. இந்த பாக்கி இருக்கிற இந்த 500 எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நேர்மறை எண்ணங்கள், இல்லைன்னா பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது என்ன? என்னால் முடியும், ஐ கேன், ஐ ஷால், ஐ வில், என்னால் சாதிக்க முடியும். இந்த 60,000 எண்ணங்களில் 59,500 எண்ணங்கள் தினசரி நாம் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு டெய்லி ஒருத்தர் 60,000 ரூபாய் கேபிட்டல் கொடுத்து சாயங்காலம் அந்த 60,000 எனக்கு திருப்பி கொடுன்னு சொன்னால் நீங்கள் 500 ரூபாய் டெய்லி திருப்பி கொடுத்தா அவர் என்ன நினச்சிப்பார்? கிட்டத்தட்ட இயற்கையோ இந்த கடவுளோ எனக்கு தினசரி 60,000 எண்ணங்களை ஃப்ரீயாக கொடுக்குது. நேச்சரை பொறுத்த வரைக்கும், கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாரையும் அது டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ வல்லவன், நீ படித்தவன், அவன் படிக்காதவன், இவன் ஏழை, அவன் பணக்காரன், எல்லாருக்கும் அதே எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்படி நீங்கள் உபயோகிக்கிறீர்களோ இதை பொறுத்து தான் உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அமைய போகுது. இந்த சபையில் இருக்கிறவங்களில் சில பேருக்கு 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, சில இளைஞர்கள் இருக்காங்க பார்க்குறேன். ஏதோ ஒரு காலகட்டம் அவங்க லைஃப்பில் இப்போ ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் இந்த பாக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களால் மாற்றி அமைக்க முடியுமான NLPன்னு சொல்லுவாங்க, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். உங்களால் உங்களுடைய எதிர்காலத்தை இந்த நேரத்தில் மாற்ற முடியும். ஒரு உதாரணம், சின்ன ஒரு உதாரணம். இப்போ இந்த செஷன் முடிஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி சேலமோ, ஈரோடோ, நாமக்கல்லோ, விருதாச்சலமோ, விழுப்புரமோ, 8 டிஸ்ட்ரிக்ட் சொன்னாங்க. டிஸ்ட்ரிக்ட் நம்பர் 2982 இல்லையா? இதில் எந்த ஊருக்கு நீங்கள் கிளம்பி போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி பார்க்குறீங்க, ரோட்டில் திருப்பதிக்கு போகிற ரோட்டில் உங்களுக்கு மைல் ஸ்டோன் தெரியுது, தவறான பாதையில் வந்துட்டீங்க. முதல்ல என்ன பண்ணுவோம்? பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திட்டு யூட்டர்ன் அடிப்போம். எப்போ நீங்கள் அந்த யூட்டர்ன் அடிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் சரியான திசையை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். பல பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், இதற்கு மேல் என்னால் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமானா? எந்த திசையில் இவ்வளவு நாள் நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்பது முக்கியமல்ல, இன்றிலிருந்து சரியான திசையை கண்டுபிடித்து அதற்கு உங்களுக்கு கிடைத்த இலவச பரிசுகளை யூஸ் பண்ணுறீங்களான்றதான் முக்கியம். மனசு ஒரு ஐலண்டு மாதிரி தனியாக ஒர்க் ஆகிறதில்ல. அது இந்த ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கரோனான்னு ஒன்று வந்தது, பேண்டமிக். ஒன்றுனான்னு ஒன்று வந்தது, பேண்டமிக். 1.5-2 வருஷம் நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் சிறையில் அடைத்தார் போல் அங்கங்கே இருந்தோம். இந்த காலகட்டத்தில் 2-3 முக்கியமான விஷயங்களை நான் கவனித்தேன், நடந்தது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, எப்படி உங்கள் வாழ்க்கையில் வயது என்பது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு புரிய வைக்கணும். ஒரு 84 வயசில் ஒரு மூதாட்டி யூரோப்பில் பேண்டமிக்கில் அவங்க உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா தானே இருக்குன்னு சொல்லி புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயங்கள், ரெசிபி, பல விஷயங்களை புத்தகமாக எழுதுகிறாங்க. ஒரு வருடத்துக்குள்ளே அவங்களுடைய எல்லா புத்தகங்களும் பிரபலமாகிறது, ஒரு பெரிய பப்ளிஷராக மாறுறாங்க. இதே மாதிரி ஒரு 75-80 வயசு ஒரு மனிதர் இவ்வளோ நாளாக தன்னுள் இல்லாத ஒரு திறமையை கண்டுபிடித்து ஓவியங்கள் வரைய ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு பெரிய பிகாசோ லெவலில் வரலனாலும் அவருடைய பெயிண்டிங்ஸு பிரபலமாக விற்கப்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் எந்தெந்தெல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்களோன்னு எனக்கு தெரியல, எந்த இண்டஸ்ட்ரியில் போனாலும் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 50, 60, 70 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருப்பார். அந்த ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை அவர் பிடித்து கொண்டு செயலாக மாற்றினார். அப்படின்னா இது அனைத்துக்குமே ஒரு மூல விதை உங்கள் கையில் இருக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது, தினசரி கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் வார்த்தை எண்ணம், 2வது வார்த்தை சிந்தனை. எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று தாட், இன்னொன்று பேர் திங்கிங் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா திங்கிங்கிற வார்த்தைக்கு ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். ஒரே ஒரு முறை என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதனால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை நான் தொடர்ச்சியான செயலாக மாற்றணும். அந்த தாட் ஹேஸ் டு பிகம் திங்கிங். அந்த எண்ணமானது சிந்தனையாக, தொடர் சிந்தனையாக மாறும்.
மாறணும். இந்த நேர்மறை எண்ணங்கள் 500 வருது, இதை வச்சே நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்குது, பாக்கி இருக்கக்கூடிய இந்த 59,500 எண்ணங்களையும் நான் மாற்றி நேர்மறை எண்ணங்களாக மாற்றினாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். திரும்பி மைண்ட் வாய்ஸ் ஒரு கொஸ்டின் பல இடங்களில் கிட்டத்தட்ட நான் இந்த லாஸ்ட் 42-43 வருஷத்தில் ஒரு 60-70 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே பேசியிருக்கேன். இப்போ கூட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 லட்சத்துக்கு மேலே ட்ரைனிங், லீடர்ஷிப் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் ஆயிரக்கணக்கான வியாபாரங்களை மாற்றி அமைத்து அவர்களுடைய வியாபாரத்தையே பாசிட்டிவாக மாற்றி அமைப்பதற்கான செயல்கள் செஞ்சது. இது எல்லாத்துலேயும் நான் கவனித்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேர்மறை எண்ணங்கள் என்பது உங்களுக்கு நேரடியான ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்குதோ இல்லையோ, உங்களுடைய சிந்தனையை மாற்றிடும். வாழ்க்கையில் நம்ம அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பல அனுபவங்கள் கிடச்சிருக்கு. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், பிரச்சனைகள், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இருக்குது. இப்போ நான் நடந்து வரேன், காலில் ஒரு கல்லுப்படுது, அச்சிச்சோ கல்லுப்பட்டுச்சு, எனக்கு எப்படி கல்லுப்படலாம், நான் எப்பேற்பட்ட ஆள். ரெண்டாவது, கல்லுப்பட்டதுங்க, நல்ல வேளை எனக்கு ஒன்றும் ஆகலை, வாழ்க்கையில் நான் இன்னும் பெட்டராக இருக்கேன், கீழே வேலை அடிபடல, சந்தோஷமாக இருக்கு. ஒரே நிகழ்வு 2 மனிதர்கள் பார்க்கும் விதம் வேறு, அது அவங்களுடைய திங்கிங் பொறுத்தது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, PMPன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் மென்டல் ப்ரோக்ராமிங். உங்களுடைய இந்த 2 காதுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 6 இன்ச்சுன்னுவாங்க மூளை, இந்த மூளை தான் மனதனுடைய பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதனுடைய இடம் அல்ல, அது அதனுடைய பேஸ். இந்த இடத்திற்குள் நீங்கள் எதை பற்றி எண்ணங்களை கொண்டு வருகிறீர்களோ, எது உங்களுடைய தொடர் சிந்தனையாக மாறுகிறதோ, அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அநேகமாக உண்மையாக செயலாக மாறும். ரொம்ப சிம்பிள். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கிளாக்கை ரீவைண்ட் பண்ணுங்கள், கேலண்டர் ரீவைண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நான் பேசுகிறேன், நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் இருக்கிறதுல ஒரு 50 ஐட்டமில் 49 ஐட்டம் இன்றைக்கி இல்லை, இன்க்ளூடிங் இந்த மைக்கு, இந்த வாட்டர் பாட்டில், இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன், நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்ச்சு, உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோன், அணிந்திருக்கக்கூடிய ஆடை, இது மாதிரி சில விஷயங்களை தவிர எதுவுமே இன்றைக்கி இல்லை. அப்படின்னா இதெல்லாம் எங்கே இருந்தது?